வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா ஸ்டைல் பீக்கங்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். பீக்கங்காய், பிஞ்சு பீக்கங்காய் எடுத்துருக்கிறேன். பொடிப்பொடியாக கழுவிட்டு பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வரமிளகா, உளுந்து, மிளகாத்தூள், தேவைக்கேற்ப எண்ணெய். ஒரு கப்பில் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 2 சேர்த்து ஒன்றா வேக வச்சுருக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி பருப்பு சிம்மில் வச்சுருக்கிறேன். 3 விசில் விட்ட பருப்பு இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பில் சிம்மில் இருக்குங்களா. இப்போ இந்த கட் பண்ண பீக்கங்காவை இதில் போட்டுடணும். கூட தக்காளியும் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். காயெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுட்டோம். வாங்க பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. வாங்க தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்க எடுத்து வச்சது கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கலாம். நச்சு வச்சிருந்த பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்னா இதில் போட்டுடலாம். நம்ம எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டோன்னா கலர் நல்லாயிருக்கும். ஆந்திரா ஸ்பெஷலே காரம்தான். இதில் பச்சை மிளகாவும் போடுவாங்க. பச்சை மிளகாய் இல்லை, அதால் போடலை. எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டால் நல்லா டார்க்காக கலர் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். எண்ணெயிலே நான் மிளகாத்தூள் போட்டுட்டேன். தாளிச்சாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதில் கலந்துக்கலாம். தாளித்து இதில் கொட்டியாச்சு. கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை வேணும் அப்படின்னா நீங்கள் கேஸில் வச்சு கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது போதும் இப்படியே இருக்குன்னா இப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம தாளிச்செல்லாம் கொட்டி இப்போ அடுப்பில் கேஸில் வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்றதால வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.